இங்கே நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நாம புஸ்வானமா சங்கு சக்கரமா? அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு. அதை அவங்க போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. புஸ்வானம் மாதிரி நல்ல ஒரு வெடி எதுவுமே கிடையாது, வச்ச இடத்துலையே வெடிக்கும் சொன்னாங்கல்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், வெடிகள்லேயே ஆபத்தான வெடியும் புஸ்வானம் தான். இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் அதை பற்ற வைக்கிறீங்க பாருங்க, அதில் திரி இருக்காது, மேலே ஒரு குமிழ் தான் இருக்கும். வச்சுட்டு நின்று பாருங்க, அமைதியாக இருக்கும். தள்ளி வந்துட்டு லேசாக புஷ்ஷுன்னு சொல்லிட்டு விட்டுரும். ஒன்று இது வெடிக்கலை போலன்னு கிட்ட போனீங்கன்னா வெடிச்சிடும். நான் சொல்றது ரொம்ப உண்மை. இங்கே இருக்கிறவங்களுக்கு உண்மையவே சொல்கிறேன். இந்த தரச்சக்கரை அதனால யாருக்கும் காயம் வந்ததா வரலாறே கிடையாது. புஸ்வானத்தில் காயம் பட்டவே நிறைய பேர் இருக்கான். நான் சொல்றது ரொம்ப உண்மை, நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. அதாவது எதுவெல்லாம் பிரச்சனை பண்ணாதுன்னு நம்புறீங்களோ அதுதான் சமயத்தில் பிரச்சனை பண்ணும். அது உண்மை. இந்த தரச்சக்கரம் முடிஞ்ச பக்கத்து வீட்டுக்கு போகும், அவன் ஒரு செருப்பு காலால் ஏற்றி விட்டானா திரும்பிக்கே வந்துடும். எப்படி நாம சண்டையை போட்டு அம்மாட்ட போறோம்ல, அந்த அம்மா ஒரு செருப்பு காலால் ஏற்றி விட்டா திரும்பி இங்கே வந்துடும்ல, அது மாதிரி. சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். உண்மையிலேயே வெடி வெடிக்கும் போது கவனமா இருங்க. அது தரச்சக்கரமா இருக்கலாம், புஸ்வானமா இருக்கலாம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த மாதிரி வெடிக்காது என்று நீங்கள் நம்புகிற வெடிகள்ல கவனமா இருங்க.